மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமுதம் போன்ற அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவருக்கு தேசிய விருது கிடைத்த அந்த மயில் போல பொண்ணு ஒன்றுன்னு அந்த பாரதி படத்திலிருந்து வந்த பாடலை நம்ம கேட்டோம். அதை கேட்கும் போதே எவ்வளவு இனிமை, அந்த இனிமை இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது பேரதிர்ச்சி. இன்னமும் கூட அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் இருக்கிறது. நம்மோடு இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இணைந்திருக்கிறார் இந்த தருணத்தில். திரு ஸ்ரீகாந்த் தேவா, நாங்கள்லாம் ஷாக்ல இருக்கோம், நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வைகள் இந்த நேரத்தில். அதாவது நம்பவே முடியலம்மா. இப்போ நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். ரொம்ப அதாவது துயரமா இருக்குமா, ரொம்ப மனசு ரொம்ப என்ன சொல்ல நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் என்னால நம்பவே முடியல. அதாவது ரொம்ப அவங்க எங்களுக்கு வந்து உண்மையா அவங்களோட சொந்தக்காரங்க தான் எங்களுக்கு. ஆக்சுவலா சகோதரனி வந்து எங்களுக்கு ரிலேஷன். அது இல்லாம அதாவது ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அவங்க. ஆக்சுவலா சகோதரணி அதாவது அவங்க சத்தமா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ நாங்கள் எப்போதுமே பிளஸ்டான ஒரு ஹியூமன் அவங்கன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப நிதானமா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. அந்த கடவுள் சில நேரத்துல நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்தில் அந்த குடும்பங்கள் அவங்க நினைக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்லாம அவங்க நல்ல என்ன மியூசிக்லயே வந்து 3 பாடல் அவங்க பாடியிருக்காங்க. ரொம்ப அதாவது வந்தா கூட வேலைகள் ரொம்ப அழகா சீக்கிரமா பாடிட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க சாங்னு சொல்லிட்டு ரொம்ப விஷ் பண்ணிட்டு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 ஜாம்பவான் ராஜா சாரோட டாக்டர் மாதிரியே அவங்க வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், சீக்கிரம் முடிச்சிடுங்க கொஞ்சம், அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு ஓகேவா அந்த பாடல் இருந்தா இல்ல சொல்லுங்க, இன்னும் கூட மறுபடியும் பாடி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உயர்ந்து பார்ப்போம்ல, இது மாதிரி கூட கேரக்டர் இருப்பாங்கல்ல நம்ம சொல்லிட்டு ரொம்ப பேரை பார்ப்போம் ஆக்சுவலா. ஸோ நான் கூட நான் ரொம்பலாம் பேசுனதில்ல. நம்ம ரெக்கார்டிங் வரும்போது ஒரு 3 தடவை ஸ்டுடியோல வரும்போது பேசியிருக்கேன். அது மாதிரி சில ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது பேசுவேன். ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்க வந்து அவங்களோட அவங்க குணம் வந்து நம்மள வந்து அட்மைர் பண்ணுவோம். ஆக்சுவலா ரொம்ப சாஃப்டா இருக்காங்களே இவங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு. பட் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவங்களோட இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு உண்மையா பேச்சே வரல. பட் இந்த தந்தி டிவி மூலியமா நாங்க வந்து பேசும்போது எனக்கு அவங்க ஒரு நிறைவு இருக்கு அவங்கள பத்தி பேசும்போது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் அவார்டு வின்னர் அவங்க. ஆக்சுவலா இந்த நேரத்துல அவங்க பிரதர்ஸ் தந்தையார் அவங்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட கணவர் எல்லாரும் நினைக்கும் போது, உறவினர்களை நினைக்கும் போது எப்படி ஆறுதல் படுறதுன்னு தெரியல. கண்டிப்பா நாங்க எப்படி நம்புறோம்னா அவங்க இருக்காங்க இந்த மாதிரி அப்படி நினைச்சிட்டு நம்ம இருக்கணும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா அவங்க குரலும் இசையும் நம்ம கூட இருந்துட்டே தான் இருக்க போகுது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஸ்ரீகாந்த் தேவா சார், நீங்க உங்களோட குடும்ப உறவினர் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டீங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மை இக்னரன்ஸ். அதை பற்றி கொஞ்சம் உங்க குடும்ப உறவுகள் பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா இன் மோர் டீடைல்? எனக்கு ஆக்சுவலா வந்து ராஜா சாரோட அண்ணா ஆர்டி பாஸ்கர் சார் இருக்காருங்களா, அவரோட சன் டைரக்டர் பார்த்தி பாஸ்கர் சார வந்து எங்க அக்கா கல்யாணம் பண்ணிருக்காங்க மேம். ஆமா மேம். சோ அப்ப நீங்க குடும்ப விழாக்கள்லயும் கூட அவங்கள பாக்குறது உண்டு, பழகுறது உண்டு? கண்டிப்பா என்கிட்ட வந்து பேசுவாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. ரொம்ப அதான் சொல்றேன் மேம், என்னால நம்ப முடியல ஃபர்ஸ்ட். அது தாண்டி பேச்சு வரல. கண் கலங்கி தான் பேசிட்டு இருக்கேன் மேம் உங்க முன்னாடி. நான் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல நான் கண்ணுல கலங்க மாட்டேன். அதாவது ஏன்னா ரொம்ப சீக்கிரம் மேம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன வயசு மேம் அவங்களுக்கு. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா அவங்க இந்த மாதிரி ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சிகிச்சையில இருக்காங்க அப்படிங்கிறது? எனக்கு கொஞ்சம் அதாவது சொல்ல போனா மேம், எனக்கு ஏதோ அவங்க உடம்பு சரியில்லைன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஆமா மேம். பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆமா மேம். எனக்கு ஏன்னா இப்பதான் மேம் எல்லா மெடிசனும் வந்துடுச்சா மேம், எல்லாத்துக்குமே வந்ததுனால அதுவும் எல்லாமே குணமடையோன்ற மாதிரி ஆயிடுச்சு மேம். எல்லாமே இப்போ நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால வந்து ஏன்னா மேம் அவ்வளவு பிளஸ்ட் மேம், அவங்க அவ்வளவு பிளஸ்ட் மேம். ஆக்சுவலா அதாவது ராஜா சாரோட டாக்டர்னும் போதே அவர் பண்ண சாங்குகள் அவ்வளோ இசை தான் மேம் குடும்பமே. இசை குடும்பம்னும் போது
அவ்வளோ பிளஸ்டான குழந்தை மேம். ஸோ அதை மீறி இது மாதிரி நடந்திருக்கணும் போது லைக் சில நேரத்துல சொல்லுவாங்க கடவுளுக்கு பிடிச்ச குழந்தையா இவங்க இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் நினைக்க வேண்டியது இருக்கு மேம். இப்போ ராஜா சார் அவர்களுடைய ஃபேமிலிலேயே நமக்கு அவரை நிறைய தெரியும், அவருடைய மகன்களை யுவன் சங்கர் ராஜா சார்லாம் ரொம்ப அதிகமா தெரியும். பவதாரணி பத்தி நமக்கு அதிகமா தெரியாது இல்லையா, அவங்க ரொம்ப பாடல்கள் மூலமா மட்டுமே தெரியும் அவங்களோட கேரக்டர், அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தெரியல. ஆமா மேம். நான் சொல்றேன் மேம், ரொம்ப என்ன சொல்றது மேம், ரொம்ப மென்மையானவங்க. ஐ மீன் இது வரைக்கும் கொஞ்சம் சத்தமாவோட பேசி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை மேம் ஆக்சுவலா. ஆமா மேம். ஸோ எனக்கு வார்த்தைகள் வரல மேம், ஓப்பனா சொல்ல போனா எனக்கு வரல, ஒரு மாதிரி இருக்கு மேம் எனக்கு. புரியுது சார். எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும். சரிங்க மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.